18 நினைவில் நெஞ்சம் நொறுங்கும் நேரம் இனப்படு கொலை கண்ணீர் கதை பேசும் இரவு தமிழீழம் கனவாய் இன்னும் உயிரில் வாழும் அந்த நாள் மறக்க முடியுமா சொல்லு அழுகையின் ஓசை கடலாக இருந்தது சின்ன குழந்தைகள் கண்களில் பயம் சிதைந்த வீடுகள் கதைகள் சொன்னது மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் மண்ணில் விழுந்தோரின் மூச்சு அதில் நிற்கும் குருதி துளிகள் மண்ணோடு கலந்து காலம் கூட அதை அழிக்க முடியவில்லை முள்ளிவாய்க்கால் மண்ணில் இன்னும் குருதி வாசம் மே 18 நினைவில் நெஞ்சம் நொறுங்கும் நேரம் இனப்படு கொலை கண்ணீர் கதை பேசும் இரவு தமிழீழம் கனவாய் இன்னும் உயிரில் வாழும் போராட்டம் மட்டும்தான் பதிலானது போரின் நடுவில் உயிர்கள் சிதைந்தது அம்மாவின் குரல் இன்னும் கேட்குதே என் பிள்ளை எங்கே என்று அழைக்குதே இன விடுதலை என்ற நம்பிக்கை கொண்டு இருள் மத்தியில் தீபம் ஏற்றினோம் இழ விடுதலையோ ஒரு கனவல்ல இரத்தத்தில் எழுதிய வரலாறு அது கண்ணீர் துளிகள் காற்றில் பறக்குது காலத்தின் மீது கேள்வி கேட்குது நீதி கதவு திறக்குமா இன்னும் நினைவுகள் மட்டும் உயிராய் நிற்குது மண்ணில் விழுந்த முள்ளிவாய்க்கால் 2017 சிங்கள பௌத்த பேரினவாத ஏகாதிபத்தியத்தை தக்கவைப்பதற்காக கூட்டு தமிழின அரசியல் வேடவாவை அதன் ஆயுத பரிமாணத்தை தமிழின அழிப்பிற்கு ஊடாக முடிவுக்கு கொண்டு வந்ததன் மாலையில் முள்ளிவாய்க்காலில் நிகழும் தமிழின அழிப்பு நினைவு கூறல் அகற்று வருகின்றது 17 ஆண்டுகள் கடந்தும் இம்மண்ணிலே கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட இரட்டை சொந்தங்களுக்கு நினைவு நடவடிக்கையின்றி ஆகாயமே இல்லையாக அவர்களின் கனவுகளை சுமந்து ரத்தம் தோய்ந்த மண் பெற்றதற்கான கனவுகளை சுமந்து அடக்குமுறையை எதிர்த்து விடுதலை பயணத்தை கூட்டாக தொடர ஒரு தேசமாக முள்ளிவாய்க்கால் திடலில் ஒன்று கூடியுள்ளோம். எமது கூட்டு அரசியல் கோரிக்கைகள் நியாயமானவை,
அறத்தாற்பயம் கொண்டவை. இவை இன்னொரு கூட்டு குழுமத்தின் கூட்டு தன் இருப்பை அச்சத்திற்கு உள்ளாக்கவில்லை என்பதையும் மீள வலியுறுத்துகின்றோம். பேரரசு கட்டமைப்பின் வல்லாதிக்க போட்டியில் ஏக துருவ உலக ஒழுங்கை தக்க வைப்பதற்காக ஐக்கிய அமெரிக்காவும் அதன் நேச நாடுகளும் பல்துருவ பூகோள ஒழுங்கை கட்டமைப்பதற்காக சீனா, ரஷ்யா போன்ற ஏனைய நாடுகளும் தத்தமது புவிசார் நலன்களை முன்னிறுத்தி போரினை முன்னெடுத்து வருகின்றன. புதிய உலக ஒழுங்கு கட்டமைப்பு நவதாராளவாத ஏகாதிபத்திய சட்டகத்திற்குள் இருந்தே கட்டமைக்கப்படுவதாக இருந்தால் பூர்வீக குடிகளின் இருப்பு தொடர்ந்தும் கேள்விக்கு உட்பட்டது. ஏகதுருவத்தில் இருந்து பல்துருவ உலக ஒழுங்கிற்கு மாறினாலும் அது பேரரசு கட்டமைப்பு சட்டத்தில் இருந்து மாறுபடப் போவதில்லை. இவ்வாறு மாறுபடுகின்ற உலக ஒழுங்கிற்கு ஏற்ப நமது கூட்டு விடுதலை வழித்தடத்தில் தந்திரோபாய உத்திகளை மாற்ற வேண்டிய தேவையும் ஏற்பட்டுள்ளது. ஈழத்தமிழ் மக்களின் கூட்டு அரசியல் மீளவாழ்வின் கோரிக்கைகள் விட்டுக் கொடுப்பின்றி தந்திரோபாய உத்திகள் மீளமைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வரலாற்று இன்று எங்கள் முன்வைத்துள்ளது. தமிழ் தேசிய விழுமிய அடிப்படைகள் மாற்று உலக ஒழுங்கிற்கான முன்மொழிதல்கள் என்பதையும் பேரரசு கட்டமைப்புக்கு அப்பாற்பட்டது என்பதையும் தமிழ் தேசிய வரலாற்று பற்று அறிதலுக்கு உட்பட்டு நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தாராளவாத சட்டக அடிப்படைகளுக்கு உட்பட்டு கட்டமைக்கப்படும் துருவ பேரரசு கட்டமைப்பு பூர்வீக குடிகளின் இருப்பை அவர்களது நிலத்தினுடனான உறவை சூடாடிக் கொண்டிருக்கின்றது என்பதை வரலாறு கோடிட்டு காட்டுகிறது. பூர்வீக மக்களின் நில வீழ்ச்சிக்கான எழுச்சி பூகோளம் முழுவதும் ஆங்காங்கே எதிர்கொடுத்துக் கொண்டிருப்பதை நாம் அறிவோம். தமிழகத்திற்கும் நிலத்திற்குமான உறவை அதன் கூட்டு சார்பு தன்மையை சங்ககால துணைக்கோட்பாடு தொல்காப்பியத்திலிருந்து எமக்கு தந்துள்ளது. திணை வாழ்க்கை முறை வாழ்தலை உணர்வுகளாக புலன் உணர்ந்ததாக தெரியவில்லை. வாழ்தல் தன்மை, முன்னிலை, படத்தை எனும் மூட உறவு முறையில் தங்கியிருந்தது என்பதை அரச கட்டமைப்புக்கு முன்